ஒரு நாள் மதிய நேரம் ஒரு கார் வந்து ஒரு பாலைவனத்துல தனியா போயிட்டு இருந்துச்சு. அப்ப அந்த கார் ஒரு இடத்துல போய் நின்னுச்சு. அந்த கார் உள்ள 2 பொண்ணுங்க இருந்தாங்க. பொண்ணு பேரு நீலா. இப்ப இவங்க இந்த இடத்துக்கு ஏன் வந்திருக்காங்க தெரியுமா? இவங்க 2 பேருமே புதையல தேடி வந்திருக்காங்க பாலைவனத்துக்கு. ஆனா அந்த பாலைவனம் பார்க்க அமைதியாக இருந்தாலும் ரொம்பவும் ஆபத்தான பாலைவனமா இருக்கு. காரை விட்டு இறங்கின 2 பேருமே கொஞ்ச நேரம் பாக்குறாங்க. சரி, இருட்ட போகுது, நாம் இங்கே சமைச்சு சாப்பிட்டு காலையில போய் புதையல தேடுவோம்னு சொல்லிட்டு அங்கேயே பயர் கேம் ஏற்படுத்தி அங்கேயே உட்கார்ந்து சமைத்து சாப்பிடுகிறார்கள். 2 பேருமே அப்புறம் அங்கேயே தூங்கிட்டு கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறம் விடியுது. அவங்க 2 பேருமே எந்திரிச்சு அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய மேப்பு இல்லாம எடுத்துக்கிட்டு தனியா அவன் 2 பேருமே போறாங்க. அவங்க கூட யாருமே இல்ல. அப்புறம் அவங்க அங்க இருக்கிற கற்களில் இருக்கிற சிற்பங்களை பாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம ஏதாவது வித்தியாசமா இருக்கணும் ஆராய்ச்சி பண்றாங்க. அப்புறம் அவங்க கண்ணுக்கு ஒரு பெரிய கழட்டன் படுது. அத கொஞ்சம் நகர்த்தி விட்டுட்டு அதுக்குள்ள பார்த்தா ஒரு பெரிய குகை இருக்கு. அந்த குகையில போமுன்னு முடிவு பண்றாங்க. அப்படி முடிவு பண்ணி அந்த கோவிலுக்குள்ள மெதுவா நடந்து போறாங்க. 2 பேருமே பயந்துகிட்டு நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சத்தம் கேக்குது அவங்களுக்கு. அது என்ன சத்தம்? 2 பேரும் பயந்துகிட்டே பார்க்கிறார்கள். அப்புறம் அந்த சத்தத்தை ரொம்பவும் கவனிக்காம இவ 2 பேரும் நடந்து போய்கிட்டே இருக்காங்க. கொஞ்சம் நடந்து போனதுக்கு அப்புறம் அந்த குகை முடியுது. ஆனா அவன் கண்ணுக்கு இந்த போதினமே கிடைக்கல. சரி, புதையல் கிடைக்குமாண்டு அங்க இங்கேயும் டார்ச் லைட் அடிச்சு தேடி தேடி பார்க்கறாங்க. ஆனா கடைசி வரைக்கும் கிடைக்கல. சரி, இன்னும் கொஞ்சம் தூரம் போய் தான் பாப்போம். 2 பேருமே மெதுவா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி 2 பேருமே நடந்து போயிட்டு இருக்கும்போது தான் ஒரு மிகப்பெரிய சம்பவம் ஏற்பட்டுச்சு. திடீர்னு ஒரு பயங்கரமான சத்தம் அவன் காதுல கேட்டுச்சு. நிலாவும் ஜெஸ்ஸியும் அது என்னன்னு பார்க்க மெதுவா நடந்து போறாங்க. அவங்க முகத்துல ஒரு பதட்டம் பயமும் தெரிஞ்சது. கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் திடீர்னு நாங்க இருந்தா பாறைகள் எல்லாம் உடைஞ்சு அவங்க மேல அவள் பாத்துருச்சு. அவங்க அங்க இருந்து தப்பிச்சு வேகமாக ஓடி போயிட்டாங்க வெளிய. அப்புறம்தான் அவன் கண்ணுல ஒரு பெரிய புத்தர் சிலை அவன் கண்ணுல பட்டுச்சு. அந்த புத்தர் சிலைய ஆராய்ச்சி பண்ண அவங்க பார்த்தாங்க. அப்பதான் உனக்கு எல்லாம் திடீர்னு ஒரு கல்லு தென்பட்டது. அந்த கல்லுல என்ன இருந்துச்சுன்னா, நீங்க உங்க கையில வச்சிருக்கிற மேப்ல தான் அந்த புதையலுக்கான வழித்தடம் இருக்கு அப்படின்னு போட்டு இருந்துச்சு. அந்த விஷயத்த படிச்சா அவங்க 2 பேருமே உடனே காருக்கு ஓடி போனாங்க. அங்க போறப்போதான் ஒரு பெரிய மணல் புயல் அவங்க காரை சுத்தி இருந்துச்சு. ஒரு வழியா அவங்க அதிலிருந்து தப்பிச்சு அதுக்கப்புறம் அவங்க மிஸ் பண்ணிட்டு போன அந்த மேப்ப அவன் கையில எடுத்துக்கிட்டு மெதுவா நடந்து மறுபடியும் உள்ள போனாங்க. அப்படி அவங்க உள்ள போறப்போ நிறைய பாறைகளில் வினோதமா என்னென்னமோ எழுதியிருந்துச்சு. அதெல்லாம் படிச்சுக்கிட்டு பாத்துக்கிட்டேவும் அவங்க மெதுவா நடந்து போய்கிட்டே இருந்தாங்க. அப்படியா அங்க போயிட்டு இருக்கும்போது அவங்கள நடுவுல ஒரு பெரிய பாலம், அதுவும் பாதி உடைஞ்ச நிலை இருந்த பாலம் அவங்க பார்த்தாங்க. அந்த பணத்தை பார்த்த உடனே நிலா வேகமா ஓடிப்போனான். அப்படி ஓடி போறப்போ திடீர்னு அந்த பாலம் உடைந்து கீழே விழுந்துச்சு. அது நடந்து போயிட்டு இருந்த நிலா ஆண்டு ஜெர்ச்சி இவங்க 2 பேருமே கீழே விழுந்தாங்க. கீழே வந்த உடனே அவங்க எந்திரிச்சு பார்த்தது புதையல. அப்படி அவங்க அத புதியெல்லாம் பார்த்த உடனே அந்த புதையலெல்லாம் அள்ளிட்டு போக ஆசைப்பட்டாங்க. அப்புறம் அங்க இருக்கிற புதியெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷமா நாங்க 2 பேருமே நம்ம தேடி வந்தபோது எனக்கு கிடைச்சது 2 பெரிய மாத்தி மாத்தி பேசிக்கிட்டாங்க. அப்பதான் அங்க இருந்த ஒரு பெரிய வாய்ஸ் ஒன்னு கேட்டது. நான் பாதுகாத்து வைத்திருந்த புதிரை எடுத்துச் செல்லுங்கள் என்று அவர்கள் பின்னாலிருந்து யாரோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. அப்படியே அவங்க 2 பேரும் அந்த போதையில ஃபுல்லா எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. இதோட இந்த படம் முடிஞ்சு அடுத்த படத்தை இதைவிட சுவாரஸ்யம் எடுத்துட்டு வரேன். நன்றி, வணக்கம்.